சேலம் மாநகரின் மத்திய பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த முள்ளுவாடி பகுதியில் ரயில்வே கேட் உள்ளது. இந்த ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் முள்ளுவாடி பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிப்பு வெளியிட்டு பல ஆண்டுகள் ஆகியும் அதற்கான அடிப்படை பணிகளான நில ஆர்ஜிதம் செய்தல், தேவையான முன்னேற்பாடு பணிகள் ஏதும் நடக்கவில்லை. இந்நிலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவதாகவும் அதனால் ரயில்வே கேட் மூடப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மாநகர காவல்துறையால் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. முள்ளுவாடி கேட்டு பகுதியில் பாருங்க, ஒரு மேம்பாலம் அமைக்கிறேன்னு சொல்லி அந்த பகுதியில் தான் போகிறதுக்கு வரதுக்கான ஒரு இந்த சென்னை போகிற பஸ், இந்த பஸ்ஸெல்லாம் போகிறதுக்கான வழித்தடமாக இருந்தது. எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி திடீர்னு அதுக்கு பாலம் போடுற பணியை துவக்கி போக்குவரத்தை முடக்கியதால் அதற்காக சேலம் மக்கள் குழுவை சேர்ந்தவங்க சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தை முன் வச்சாங்க. போராடியவர்கள் மீது உடனடியாக பொய் வழக்கு செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இதுவரை அவங்க ஜாமீனில் விடுவிக்கப்படல. இந்நிலையில் ஏற்கனவே போக்குவரத்து நெருக்கடியால் ஒருவழி பாதையாக உள்ள இடத்தில் இருவழி பாதையாக போலீசார் அறிவித்ததை கண்டித்தும் தேவையான முன்னேற்பாடு பணிகளை செய்த பின்னரே போக்குவரத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறி சேலம் மக்கள் குழுவினர் கடந்த 8ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்ல அக்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிங்கன்னு சொன்னோம். இதில் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது அவங்க பிடிக்காம எங்களை எங்கள் மெம்பர்ஸ் 3 பேரை சிறையில் வச்சுட்டாங்க. அவங்கள தயவு செஞ்சு சீக்கிரம் விடுவிக்க வேண்டி கேட்டுக்கிறோம். இதையும் மீறி அதிகாரிகள் மேம்பால பணிகளை துவங்கினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் மக்கள் குழுமம் அமைப்பை சேர்ந்த சிலர் போக்லைன் இயந்திரத்தை தடுக்க முயன்றனர். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். மக்களுக்காக போராட்டம் நடத்தும் சமூக ஆர்வலர்கள் மீது காவல்துறையினர் வேண்டுமென்றே வழக்கு பதிவு செய்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இங்கே சேலத்தில் இருக்க இளைஞர்கள்லாம் ஒன்று திரண்டு இதுக்கான முயற்சிகளை அடுத்த கட்ட முயற்சியை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கமிஷனர் சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நான் பெயிலபிள் செக்ஷனில் போட்டிருக்கீங்க, அவர் விடுதலை செய்யறதுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அது அடுத்த கட்டமாக கோர்ட்டில் பெயில் கிடைக்கிறத பொறுத்து அடுத்த கட்ட முயற்சிகள் மேற்கொள்ள போகிறோம். போராட்டக்காரர்கள் மீது அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தது, குற்றத்தை தூண்டும் வகையிலான நடவடிக்கை ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.